ஹாய் வினஸ்டே, நான் உங்க விஜய் உதயம். இன்னைக்கு என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா, அது செய்யற தொழில் இருக்குல்ல, வேலை எல்லாமே இருக்குல்ல, அதுல லீவே இல்லாம எந்த வேலை இருக்கு யோசிச்சு பாருங்க. சும்மா யோசிச்சுட்டு 2-3 பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யோசிச்சு பார்த்தா நிறைய யோசிப்பீங்க. ஐடில, அப்புறம் டாக்டர், போலீஸ், டீச்சரு, அப்படி இப்படி யோசிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு லீவ் இருக்கும். ஆனா லீவே இல்லாத ஒரு வேலைன்னா நம்ம அம்மா வீட்டுல செய்யறவங்க ஒரு நாள் கூட அவங்களுக்கு லீவே கிடையாது. பாத்திரங்களும் துணி துவைக்கணும், விளக்கமான கூட்டணும், எவ்வளவு வேலை. ஒரு நாளாச்சு லீவ் இருக்கா? சில பேர் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, சில பேர் கண்டுபிடிச்சாங்க. நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு மற்றவங்களை யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எதுக்காகனா அன்னையருக்கு எல்லாரும் என்ன பையனா பாக்குற அம்மாவும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு எல்லாருமே எங்க அம்மா சார்ந்தவங்க எல்லாரும் இனிய அன்னைய தினம் நல்வாழ்த்துக்கள். நீங்க நான் நினைச்ச மாதிரி யாரெல்லாம் சொல்றாங்க, இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் பதில் பாக்குறாங்கன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பதில் சொல்லாத ஆட்கள் எப்படி சொல்றாங்கன்னு இந்த வீடியோக்குள்ள போமா. சார், நம்ம ஒர்க் பண்றோம்ல, ஒர்க் பிளேஸ் இருக்கு. ஸோ லீவே இல்லை. ஸோ ஒன் டே கூட லீவ் இல்லாத ஒர்க்னா என்ன ஒர்க்? ஜொமேட்டோ அது இருக்கே. என்ன லீவ் இருக்கா? ஆமா, லீவ் இருக்கு. நம்ம போகலாம், எப்போனா லீவ் போகலாம். அந்த மாதிரி ஒர்க்கு தெரியாது. வீட்டுல மதர் இருக்காங்களா? மதர் இருக்கு. அவங்க ஒரு நாள் கூட லீவ் போடாம ஒர்க் பண்ணவும் இருக்காங்க. இல்ல 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 அப்ப அதானே சேம். மதர்ட்ட தேங்க்ஸ் அண்ட் சாரி சொல்லணும். அது இனி ஏதாச்சும் எதுக்கு சாரி சொல்லணும்? ஏதாச்சும் நீங்க வீட்டுல பண்ணிருப்பீங்க சேட்டா ஏதாச்சும் அது மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல இல்ல. சோ தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லணும். ஒர்க் பண்றோம்ல, எனி ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் பண்றதுல எனக்காச்சும் ஒரு நாள் கூட லீவே இல்லாது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு ஸோ அதே மந்த்லி இப்போ ஒன் டே லீவ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வீக்லியில ஒரு லீவ் எடுக்க சொல்றாங்க. ஸோ அதனால அவங்க லீவ் இருக்கு. வேற எனக்கு தெரிஞ்சு லீவே இல்லாத ஒரு ஒர்க்குன்னா நம்ம அம்மா வீட்டில் செய்யற ஒர்க்கு தான். ஓகேவா? ஸோ அதுதான் ஜெனரல். ஏன்னா அம்மா உடம்பு முடியாத பட்சத்துல நம்ம வீட்டுல சாப்பாடு வெளில தான் சாப்பிடுவோம். ஸோ மற்றபடி யாருமே சமைக்கிறதோ. எங்க அம்மா எல்லாம் உடம்பு சரியில்லைனாலும் சமைப்பாங்களா? ஏமா சண்டைக்கு வர கேட்டேன். எங்க அம்மா ஓகேதான். சரி, அம்மாட்ட எனக்காச்சும் ஒரு நாள் சாரி கேட்கணும், தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிதான். சாரி எதுக்கு சொல்லணும்னா, சில டைம்ல நான் கொஞ்சம் பேக் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் சாரி கேட்பேன். தேங்க்யூனா அவங்க என்ன எங்க ஃபேமிலி எல்லாருமே பாத்துக்கிறதுக்கு தேங்க்யூ. சரி, ஏதாச்சும் பேக்ல ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு பண்ண நடந்தது ஏதாச்சும் இருக்கா? இப்ப ரீசெண்டா இங்க வர்றதுக்கு கூட அவங்க என்ன திட்டுனாங்க. எதுக்கு இப்ப இவ்வளவு லேட்டா போற அப்படின்னு கேட்டு திட்டுனாங்க. அதையும் மீறி நான் வந்திருக்கேன். சம்பவமே பண்ணிருக்கேன். தேங்க்ஸ்னா ஏதாச்சும் குறிப்பிட்ட 1-2 ஏதாச்சும்? எல்லாத்துக்குமே தான் தேங்க்ஸ். சின்ன வார்த்தை ஏதோ பெருசா இருக்கு அந்த ஒரு வார்த்தை இல்ல அவங்களுக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் ரொம்ப கழுவி அசிங்கப்படுத்தி திரும்பி மத்தவங்க சொந்தக்காரங்க முன்னாடி என் பிள்ளை தங்கமான பிள்ளை அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அவங்களுக்கே அது ஒரு இப்ப நம்மள அடிச்சுட்டு அவங்களே பேசுவாங்க திருப்பி. அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பட் அவங்கள தப்பு சொல்ல முடியும். வேலை பாக்குறவங்க லீவே இல்லாம வேலை பாக்குறவங்கன்னா யாரு நீதான் சொல்லுங்க. மனுஷாலா இல்லடா, அது கேட்கல. லீவே இல்லாம வேலை பார்ப்பாங்க தெரியுமா? ஒரு நாள் கூட லீவு இல்ல. நீங்க பொங்கல் தீபாவளினா கூட லீவ் இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட லீவே இல்லாம வேலை பாக்குறவங்க பாத்திருக்கியா? யாரு? அவங்களுக்கு ஃபங்க்ஷன் லீவ் கொடுப்பாங்கடா. வேற யார்? நீ யோசி, உனக்குதான் வேணா அந்த மாதிரி இல்ல. ஆமா, உனக்கு அவ்வளவுதான். நீ சொல்லு, உனக்கு யாரு தெரியும்? யாருன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்க. வேலை சொல்லுவா? வீட்டுல அம்மா வேலை பாக்குறாங்களா? வீட்டுல ஆமா, வீட்டுல சாப்பாடு சமைக்கிறாங்க, வைக்கிறாங்க, கோலம் போடுறாங்க, வீட்டுல பாத்திரம் கழுவுறாங்க. எனக்காச்சும் ஒரு நாள் அம்மா எனக்கு லீவ் வேணும்னு சொல்லிருக்காங்களா? லீவ் போட்டிருக்காங்களா? அப்ப யாரு அவங்க? ஆமா, அவங்க தானே லீவ் இல்லாம வேலை பாக்குறாங்க. சரி, அம்மா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் அம்மானா அம்மா அதனாலதான். சரி, அம்மா தேங்க்ஸ் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? எதுனால சொல்லுங்க தேங்க்ஸ்னா? அம்மா நான் சொல்ற சாப்பாடு எல்லாம் செய்வாங்க, அதான் தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்காக நான் இப்படி கேட்டேன்னா, இன்னைக்கு அன்னைய தினம் மதர்ஸ் டே வந்ததுனாலதான் இப்ப அம்மா பத்தி நான் கேட்டேன். எனக்கு உங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு ஏதாச்சும் பெருசா செய்யணும்னா உனக்கு என்ன செய்யணும்?
புடவை வாங்கி தருவேன். புடவை வாங்கியிருக்கேன். இதான் கேட்டுனா இருப்பாங்க, எனக்கு எதனா வாங்கி கொடுத்துட்டீங்களா, புடவை வாங்கி கொடுத்துட்டீங்களா கேட்பாங்க. அப்படியா? அம்மாக்கு உன் கையால புடவை வாங்கியிருக்கணும். ஆமா. கண்டிப்பா நீ வாங்கி கொடுப்ப. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. பிஎன்எஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.